ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். சீரியல் நடிகளோட சிறப்பான தரிசனத்தை தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் பல பார்ட்டை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வீடியோ வெர்டிகலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸ் கொடுத்த தரமான தரிசனம் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம செல்லக்குட்டி சைத்ரா ரெட்டி. முன்னாடியெல்லாம் எதாச்சியாக காட்டுற செல்லக்குட்டி இப்போ பார்த்தீங்கன்னா எடுப்பாக சூப்பராக தன்னோட தொப்புளை காட்டிகிட்டு இருக்கு. ஆஹா, தொப்புளுக்குள்ளேயே இவ்வளோ ஆழமாக இருக்கே அப்படின்னு சொல்லி இதில் முக்குளிக்க போகிறது யாரா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள். அட, தொப்புள் மட்டும்தான் காட்டுவீங்களா அப்படின்னு நினச்சி, இல்லை நான் மேங்கோவையும் காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சைடு வீல சும்மா சூப்பராக தன்னோட அப்பிலையும் காட்டி ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட்டு கொடுத்துருக்கு செல்லக்குட்டி. ஆஹா, லிப்ஸும் வேறு லெவலாக இருக்குது செல்லத்துக்கு பாருங்கள். அட, ஃபீவராக இருக்கே அப்படின்னு ஒரு மாத்திரை போடலான்னு பார்த்தா, அட நம்ம இடுப்பையே இப்படி குறுகுறுன்னு இவங்க பார்க்குறாங்களே அப்படின்னு செல்லக்குட்டி நினைக்கிது. இடுப்பு மட்டுமா தெரியுது, தொப்புளும் தான் சூப்பராக தெரியுது. அடுத்து யாரா இது கையில் காசை கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா ஆட்டோவில் செல்லக்குட்டி ஏறுது. ஆட்டோவில் ஏறும்போது பாருங்கள், செல்லத்தோட தர்பூசணி எம்மா பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்ச கண் வாங்காமல் பார்க்குறது பத்தாதுன்னு இவனுங்க வேறு சும்மா இல்லாமல் உரண்டை இழுத்து நம்ம செல்லக்குட்டியோட இடுப்பு தரிசனத்தையும் நமக்காக காட்டிட்டாங்க. அடுத்து ஆஹா, செல்லக்குட்டி சுடிதாரில் செம்மையாக இருக்கே அப்படின்னு பார்த்தா லெக்கின்ஸில் லெக் பீஸு வேறு லெவலாக இருக்குது. நீ அம்மாவை இங்கே பிடிச்சி தான் தூக்குவியா அப்படின்னு கலகலப்பில் கேட்குற மாதிரி செல்லத்தை எங்கே பிடிச்சி தூக்குறான் பாருங்கள். அட, அங்கே பிடிச்சி தூக்குறது பிடிக்கலையா, இப்போ பாருங்கள் இதை விட சூப்பராக தூக்குறேன் அப்படின்னு சொல்லி தூக்கிக்கிட்டு இருக்காப்புல. மொத்தத்தில் இதை பார்த்தா நமக்கு தூக்குன்னு தூக்குதுங்க, என்ன நான் சொல்கிறது. அடுத்து வாவ், தர்பூசணி செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு பார்த்தா எல்லோரும் மில்க் ஷேக் பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், தர்பூசணி ஷேக்கு சும்மா தரமாக இருக்குது. க்ளோஸ்அப்பில் இதையும் வாட்ச் பண்ணி அப்படி ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுத்து வெளியிட்ருக்காங்க பாருங்கள். சைடு வியூவில் பார்க்கும்போது தான் தெரியுது செல்லத்தோட ஸ்ட்ரக்சரு முன்னாடியும் பின்னாடியும் தரமாக இருக்குது. அட, யாரா இந்த ஃபிகரு ஃபஸ்ட் நைட் ரூமுக்குள்ளேயே சும்மா ஹஸ்பண்டையே இந்த மாதிரி கலாச்சி விட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா அதை யாருங்க பார்க்குறாங்க பாருங்கள். செல்லத்தோட மாம்பழத்தையும் அந்த எலுமிச்சம்பழ கலர் இடுப்பையும் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கு செல்லக்குட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா செல்லத்துக்கு ஃபோன் வந்தோன்னா புருஷனை வாங்க வாங்கின இழுக்குது. ஆனால் செல்லம் இழுக்கும் போது செல்லத்தோட அழகான அந்த இடுப்பு தரிசனம் நமக்கு கிடச்சிருக்கு. அடா, இடுப்பு மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நான் வரல அப்படின்னு சொல்லி இந்த செல்லக்குட்டி கோவமாக கிளம்பும்போது ஆட வாமா அப்படின்னு சொல்லி லெஃப்ட்டில் ஒரு சுற்றி ஓடுது செல்லக்குட்டி. ஆஹா, இப்போ பார்த்தீங்கன்னா மாம்பழத்தோட முழு தரிசனமும் நமக்கு தரமாக கிடச்சிருக்கு. எனக்கு லைட்டாக உடம்பு சரியில்லை படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு படுக்கும்போது பார்த்தீங்கன்னா யாரா அது மூஞ்சியில் தண்ணியை ஊற்றுறது அப்படின்னு பார்த்தா மாமியார். தண்ணியை ஊற்றி எந்திரிக்கும் போது செல்லம் தரமாக மாம்பழத்தை காட்டியிருக்கு. அடுத்து பிக் பாஸ்லேயும் சும்மா இல்லைங்க, இந்த மாதிரி அடிக்கடி சண்டை போடும்போது அழகாக தொப்புளை காட்டுறது மட்டும் இல்லாமல் தன்னோட தொப்புளை காட்டிட்டு தானே கைதட்டி ரசிச்சுட்டு இருக்கு செல்லக்குட்டி. அர்ச்சனா செல்லம் அட ஆன்ட்டி கும்முனில் இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள், தொப்புள் குழியா இல்லை இது பெரிய உளுந்த வடையா அப்படின்ற லெவலுக்கு சும்மா சூப்பராக காட்டியிருக்கு அச்சு ஆன்ட்டி. உங்கள் மனசுக்கு பிடிச்ச பல சீரியல் ஹீரோயின்ஸு கண்ணிமைக்கிற நேரத்தில் கனகச்சிதமாக தன்னோட தொப்புள் தரிசனத்தை காட்டியிருக்காங்க. அதை தான் இப்போ நீங்கள் வரிசையாக பார்த்துட்டு இருக்கீங்க. டிரான்ஸ்பரன்சி அருகில் ஒளிஞ்சிருக்க தொப்புளை பார்க்குறதா இல்லை இப்படி சைடில் திரும்பும்போது சூப்பராக தெரிகிற தொப்புளை பார்க்குறதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அட, லட்டை தூக்கி எறியும் போது கூட சூப்பராக தொப்புளை காட்டிகிட்டு இருக்கு. எனக்கே லைட்டாக சாப்பிட்டது ஒத்துக்கலை அப்படின்னு நினச்சி வாமிட் எடுக்கலாம் பார்த்தா இப்படி தொப்புளை காட்டிட்டாங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு செல்லக்குட்டி. வா, இதுக்கு மேலே யாருங்க குலுங்கி குலுங்கி ஓடி வர முடியும், கும்முன்னு காட்டிக்கிட்டு இருக்கு செல்லக்குட்டி. அட, ஒரு வளையல் போட வந்தது குத்தமாக வளையல் போடலாம் அப்படின்னு பார்த்தா என் தொப்புளையில் ஃபோக்கஸ் பண்ணி இப்படி கேமராமேன் ரசிகர்களுக்கு செம்மட்டிட்ட கொடுத்துட்டாப்புல அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு செல்லக்குட்டி. அடுத்து நம்ம பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துக்குருவோம், நம்ம எதுலேயும் கலந்துக்க வேணாம் அப்படின்னு நினைக்கும் போது கண்ணை கட்டி விட்டு செல்லத்தோட அழகான தொப்புளையும் காட்டிட்டாங்க நமக்காகவே. பாருங்கள் நண்பர்களே, நாம் சேலையில் சும்மா நச்சுன்னு கட்டியிருக்கோம், தொப்புள் தெரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி நின்றுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் சைடு வீல மாம்பழம் தெரியுது. அட, சேலையில் தான் மாம்பழம் தெரியுது அப்படின்னு பார்த்தா செல்லக்குட்டி பீச்சில் சும்மா சூப்பராக ஒரு வீடியோ வெளியிட்ருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செல்லத்தோட மாம்பழம் சும்மா சூப்பராக தெரியுது. மாம்பழம் மட்டுமா தெரியுது, இங்கே பாருங்கள் சைடு வீல பார்க்கும்போது ஸ்ட்ரக்சரே தரமாக தெரியுது. நான்லாம் டிஷர்ட்டை போட்டு காலங்காத்தால் ரன்னிங் ஓட ஆரம்பிச்சேன்னா என்னையை பார்த்து ஓடி வர்றவங்க எக்கச்சக்கமான பேர். ஆமாம், அப்புறம் இப்படி மாம்பழத்தை வச்சுருந்தா யார் தான் விடுவா, விரட்டி விரட்டி பார்க்க தானே வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸ்ருதி செல்லம் துப்பட்டாவை கும்முன்னு போட்டிருந்தாலும் மாம்பழம் ஜம்முன்னு தெரியுது. அட, துப்பட்டா போட்டு மறைச்சாலும் சரி, சேலையில் வந்தாலும் சரி, செல்லத்தோட மாம்பழத்துக்குன்னு ரசிகர்கள் பட்டாலும் எக்கச்சக்கமாக இருக்குது. சீரியல் முழுக்க செல்லம் சும்மா சூப்பராக மாம்பழத்தை காட்டியே மிரட்டி விட்டுட்டு இருக்கு. அட, சீரியல்னு சொன்னாங்க, சேசிங் சீன்லாம் வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி ஓடி வரும்போது ஆஹா, பச்சைக்கிளி பளபளன்னு ஓடி வருதே அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறாங்க செல்லத்தை. நாம் வாட்டுக்கு ஒரு ஓரமாக உட்காந்துருவோம், நம்ம
எந்திரிச்சு நின்னா தானே எதையாவது ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா டாப்பாங்கல்ல செல்லத்தோட இடுப்பு மடிப்பை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு கேமராமேன். செல்லம் செம ஹோம்லியாக இருக்குது, இருந்தாலும் இடுப்பு அடுப்பு மாதிரி வேறு லெவலில் இருக்குது. வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் தான் ஆரம்பித்தேன், ஸோ முடிச்சும் நான் தான் வைக்கிறேன். சும்மா உட்காரும்போது எப்படி ஜம்ப் ஆகுது பாருங்கள் தர்பூசணி. நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.